பண்டிகை நாள் வந்துட்டு இந்த கூழ்பானை தூக்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இங்கே வந்து மோளம் அடிச்சுட்டு சிவசக்தி வந்து கூழ்பானை தூக்கிட்டு போனான். அவனை வீடியோ எடுத்துகிட்டு பார்த்தோம். நல்ல வெயில் வேறு. போன தடவை கூட இவ்வளோ வெயில் கொளுத்தில் கூழ்பானை தூக்கிட்டு நடக்கிறவங்களாம் தெய்வங்க பார்த்தா அப்படி தான் தெரிஞ்சிச்சு எனக்கு. நல்ல வெயில் 3-4 மணிக்கு மேலேயே எவ்வளோ வெயில் அடிக்குது பாருங்கள். அப்படியே ஒவ்வொரு ட்ரூப்பாக எடுத்துகிட்டு போயிட்டு கோயில்கிட்ட எல்லோரும் போய் ஊற்றுவாங்க. மோளம் அடிச்சுட்டு எடுத்துகிட்டு போவாங்க. அப்புறம் இந்த பாலி போடுற பழக்கம் இன்னும் எத்தனை பேர் ஊரில் இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதை வந்துட்டு இந்த பயிர் ஏதாவது ஒன்று போட்டு இப்படி வளர்ப்பாங்க. எங்கள் பாட்டிலாம் கூட வளர்த்துருக்காங்க. அத்தையும் செய்வாங்க. இந்த வாட்டி செஞ்சது ஒழுங்காக வரலன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. இந்த பாலி பார்க்கவே செம்ம க்ரீனிஷ் தான், சூப்பராக இருந்தது. எனக்கே ஆசையாக இருந்துச்சு, என்ன அவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. துருவெலாம் ஃபுல் டயர்டு, ஒன்றும் முடியல. ஏன்னா நின்று நல்லா மோளம் அடிச்சுட்டு எல்லாம் டான்ஸ் ஆட ரொம்ப பொறுமையாக தான் போகும். தூரம் கம்மி தான், ஆனால் வந்து அந்த டான்ஸ் ஆடுறது தான் மேட்ரு. எல்லாம் மாற்றி டான்ஸ் ஆடிக்கிட்டே இருந்தானுங்க. துரு வீட்டில் ஆடுறான், அந்த மாதிரி வெளியே கூப்பிட்டு போனால் பயமில்ல ஷை ஆகி போயிடுது. அதனால் ஆட மாட்டேங்கிறான். அதனால் கோயில்கிட்ட வர டான்ஸ் ஆடுறேன்னா அதுக்குள்ளே கோயில் வந்துருச்சுன்னு சொல்லி எப்படியோ சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போயிட்டோம். இதுதான் நாள் நடந்த விசேஷம். ஏதாவது கேட்டு அடம் பிடிக்கிறான். அது வாங்கினோன்னே 5 நிமிஷம் கூட இல்லை, தூக்கி போட்டு போயிடுறான். இந்த பலூனை எதுக்கு ராவடி பண்ணி வாங்கினான்னு தெரில. நான் தூக்கிட்டு வர பார்த்துட்டு எண்ணெயெல்லாம் வியடாக பார்க்குறாங்க. என்னடா இந்த பைத்தியம் குழந்தையாட்ட பலூன் வாங்கிட்டு போகுதுன்னு. இந்த ஆம்பளை பசங்க மட்டும் இப்படியா இல்லை எல்லா குழந்தைங்களும் இப்படியான்னு தெரில. இதில் கண்ணாடி வேறு வாங்கிட்டு இதை என்கிட்ட கொடுத்துட்டான். கண்ணாடி போட்டு போச வேறு பாருங்கள்.